எபிரேயர் 13:1 முதல் 17வது வசனம் வரை உள்ள பகுதிகளை இன்று நாம் தியானிக்கலாம் என்று கருதுகிறேன். எபிரேயர் 13:1 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டுகளோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதான் இருப்பதாக. வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நம்ம தியானிப்போம் இனி. அதாவது இந்த இதுவரை 12ஆம் அதிகாரம் வரை நாம் படித்துட்டோம். எபிரேயர் 1ஆம் வசனம் தொடங்கி 12வது அதிகாரம் வரையே மிக அருமையான இறையியலை தான் அவர் பேசியிருந்தார். உதாரணமாக 1ஆம் வசனத்திலிருந்தே, அதாவது வேறு பல நிருபங்களை நீங்கள் படிப்பீங்கன்னா யாருக்கு எழுதாங்க அறிமுகத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நிருபத்துக்கு ஒரு சிறப்பு, அப்படி யார் எழுதலாம் என்கிற எதுவும் இல்லை. நேரடியாகவே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று இறையியல் தான் ஆரம்பிக்கிறார். அப்படி இறையியல் ஆரம்பித்து 12ஆம் அதிகாரம் வரையே இறையியலை தான் கொண்டு போயிட்டே இருந்தார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த இறையியல் நம்பிக்கையுடைய மக்கள் எவனமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து நல்நடத்தை விதிகள் அல்லது கிறிஸ்தவ எத்திக்ஸ் அல்லது கிறிஸ்தவ மாரல் லைஃப் அதை குறித்து சில ஆலோசனை கொடுக்கிறார். அதில் இந்த 6 வசனங்களுக்குள்ளாக முக்கியமான 6 ஆலோசனைகளை அல்லது அறிவுரைகளை கொடுக்கிறார் என்று சொல்லலாம். பொதுவாக முற்காலங்களில் சொல்லும்போது அந்த முதல் நூற்றாண்டு அதுக்கு சற்று பின் வாழ்ந்த தத்துவ ஞானிகள் பல்வேறு தத்துவங்களை பேசுவார்கள். பேசிவிட்டு என்ன செய்வாங்கன்னா, கடைசியில் அந்த தத்துவத்தை நம்புகிற மக்கள் எவ்வளவு வாழ வேண்டும் என்று சில ப்ராக்டிக்கல் டிப்ஸும் கொடுப்பாங்க. அதுபோல தான் இந்த நிருபம் வருகிறது. நிறைய இறையியல் கருத்துகள் தத்துவங்களை சொல்லிவிட்டு இந்த நம்பிக்கையுடைய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சில ஆலோசனை கொடுக்கிறார். அதில் முதலாவது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்கிறார். அதாவது சகோதர சிநேகம் என்று சொல்லும்போது இது முக்கியமான ஒரு காரணம். நாம் ஏற்கனவே இந்த பின்னணி அறிந்திருக்கிறோம். என்ன பின்னணி? கிறிஸ்தவ யூதர்கள் மீது கிறிஸ்துவை அறியாத யூதர்கள் நெருக்கடிகளை கொடுத்தார்கள். ஆகவே கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்ட யூதர்களுக்கு வாழ்வதே கடினமாக இருக்கிறது. இப்போ வாழ்வதே கடினமாக இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் வாழ்வதற்காக முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய முறையே அன்பு உங்களை கட்ட வேண்டும். காரணம் என்னென்னா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தனிமரம் தோப்பாகாது. அதே தத்துவம் தான். அதை தான் இங்கே அவர் சொல்ல வருகிறார். தனித்து நீங்கள் இருந்தீர்களாயில் உங்களை எளிதிலே தாக்கி விடுவான். ஆகவே நீங்கள் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்கிற எண்ணத்தோடு சவர்கள் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படுவீர்களானால் உங்களை துன்பப்படுத்துபவர்கள் மத்தியிலே நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். அதாவது இவன் தனியாக இல்லை, இவனு கூட வேறு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆகவே உங்களை தாக்குவதற்கு கூட யோசிப்பாங்க. ஆகவே கிறிஸ்தவ நம்பிக்கையுடையவர்கள் சக சகோதரனை கண்டுபிடித்து ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும், அந்த உறவை பேண வேண்டும், தொடர்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கும் துன்பம் வரும்போது தாங்கக்கூடிய பலம் வரும். அதுதான் இந்த வசனத்தை விளக்கும்போது 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோடு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிற போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இல்லை, அப்போ என்ன சொல்கிறாரு? அப்போது நீங்கள் சபை கூடி வருவதில் விட்டு விடக்கூடாது. நீங்கள் சகோதரர்களாக தொடர்ந்து கூடி வர வேண்டும். நீங்கள் விட்டு விட்டு தனியாக போனீங்கன்னா அதனுடைய விளைவு கடினமாக இருக்கும். ஆகவே தான் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கின்றார். இரண்டாவது ஆலோசனை, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அந்த அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லும்போது பொதுவான அந்நியர் என்று கருத வேண்டிய தேவையில்லை. எல்லோரையும் நாம் போஷிக்க அல்லது உபசரிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இங்கே அந்நியர் என்று சொல்லப்படுவது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, கிறிஸ்தவர்கள் மீது வருகிற துன்பத்தினாலே பல வேளைகளில் கிறிஸ்தவர்கள் சிதறி ஓடினாங்க. அப்படி சிதறி ஓடும்போது அந்நியர்களைப் போல காணப்பட்டார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்நியர்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம், உங்களை தேடி வரலாம். அவங்கள உபசரிங்க, சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க என்ன சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ அடுத்ததாக அதற்கு ஒரு வேல்யூவை கூட்டின மாதிரி ஒரு வார்த்தை சொல்லார். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டே. அப்படியானால் தேவதூதரில் வந்து சாப்பிட்டார்களா? அப்படி அல்ல. இதை பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் நினைக்கின்றேன், அதில் ஆபிரகாம் அந்த 3 பேரை வரும்போது போஷித்தார்ல, அந்த நிகழ்வைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உபசரிக்கும் போது அது தூதர்களை உபசரிப்பதுக்கு இணையானது. ஆபிரகாம் வாழ்க்கையில் அவனமான ஒரு செயலை செய்தான். அதனால் உங்கள்கிட்ட வருகிறவங்க தூதருக்கு ஒப்பானவர்கள். அதுக்கு மீனிங் நீங்கள் தூதர்களை போஷிப்பீங்களா என்றல்ல. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க தூதர்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதல்ல. ஆபிரகாம் தூதர்களுக்கு போஷித்தது போல நீங்கள் போஷிப்பது, தூதர்களை போஷிப்பது ஒப்பானதாய் கருதப்படும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் தாக்கப்பட்டு உன்னிடம் வருகிறான் என்றால், அல்லது பயத்தோடு ஓடி வருகிறான் என்றால், நீ அவனை போஷிப்பது உனக்கு பயனளிக்கும். அதோடு இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த முதல் நூற்றாண்டில் பல நபர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னிச்சையாக அறிவித்து வந்தார்கள். தன்னிச்சையாக என்று சொல்லும்போது சபையோட அங்கீகாரம் இல்லாமல் இல்லை, அங்கீகாரம் இருந்தது. ஆனால் தங்களால் இயன்ற வழியில் நாடோடி பிரசங்கிகள் அந்த விதமாக அவங்க ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. அதிகபட்சமாக ஒரு இடத்துல 3 நாள் தான் தங்குவாங்க. அப்படி அவங்க பிரசங்கம் பண்ணி வந்தாங்க. அப்படி போகிறனால பல வேளைகளில் அவங்களுக்கு உணவு கிடைக்காது. ஸோ ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒருவர் உங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுங்க. இந்த இடத்துல இன்றைய காலகட்டத்தில் ஒரு எச்சரிக்கையும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு நம்ம வீட்டில் வந்து கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல முறை என்னுடைய வீட்டிலே வந்திருக்கிறார்கள், என்னுடைய பெயரை சொல்லி பிறருடைய வீட்டுக்கும் போயிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பெயரை சொல்லி யாராவது வந்தால் நீங்கள் போஷிக்க வேண்டிய தேவையில்லை என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பமானால், உங்களிடம் உணவு இருக்குமானால் கொடுங்க. காசு கொடுப்பதற்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆகவே இந்த வசனத்தை சொல்லும்போது நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவன் துன்பப்படுகிறான் என்பதை அறிந்தால், அதில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒருவர் உங்களை தேடி வந்தால், உங்களிடம் உணவு இருக்குமானால் அந்த உணவை கூடிய மட்டும் வெளியிலே வைத்து கொடுங்க. ஏனென்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது தவறான காரியங்கள் நடக்குமானால் வசனத்தை நீங்கள் தவறாக புரியக்கூடாது. அன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கும் வெளியில் தான் சாப்பிட்டாங்க, அதையும் புரியணும். அன்றைக்கு பெரும்பான்மையான வீடுகள் குடிசைகள் போல இருக்கும். வருகிறவர்கள் வெளியிலே மரத்தடியிலே இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லையா. ஆபிரகாம் கூடாரத்தில் கொடுத்தான், அவனுக்கு வசதி உண்டு.
ஆகவே இந்த வசனத்தை தவறாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக விளக்கவும் கூடாது. இதன் அடிப்படையில் தவறான தீர்மானங்களை எடுத்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு பலர் கள்ளங்கபடம் இல்லாமல் வீடுகளிலே போஷித்து நகைகளை பறிகொடுத்தவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இதை சொல்லும்போது அதையும் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. நாளைக்கு என்னுடைய போதனை உங்களை மிஸ்லீடிங் பண்ணிடக்கூடாது. ஆகவே அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக 3வது ஆலோசனையாக சொல்கிறாரு, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டுள்ள போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன? கட்டப்பட்டுள்ள ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ துன்பத்து நிமித்தம் ஒரு கூட்டம் அலைந்து திரிகிறார்கள். இனி துன்பத்து நிமித்தம் ஒரு கூட்டம் ஜெயிலையும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நம்பிக்கை நிமித்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமா? அவங்கள கட்டப்பட்டுள்ளோட நீங்களும் கட்டப்பட்டு போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் அடிக்கடி கட்டப்பட்டுகளை சந்திக்க வேண்டும், சிறைச்சாலைகளை சந்திக்க வேண்டும். அது என்னென்னா, இந்த வசனங்கள் எழுதப்பட்ட காலத்தில் சில தத்துவ ஞானிகள் அவங்க தத்துவமே என்னவென்றால், சிறைச்சாலைகளை சந்தித்து சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை பார்ப்பதன் மூலம் நான் சமூகத்துக்கு ஒரு பெரிய நன்மை செய்கின்றேனுங்கிற ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்தும் ஒரு இடத்தில் இங்கே பிரதிபலிக்கிறது. ஆனால் இங்கே பொதுவாக யாரையும் சந்திக்க சொல்லவில்லை. கிறிஸ்தவ நம்பிக்கை நிமித்தம் ஒருவன் கட்டப்பட்டிருப்பானால் அவனை சந்திப்பது உன்னுடைய கடமை. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? நான் சிறையில் இருந்தபோது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் பசியாக இருந்தபோது எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அந்த அடையாளத்தை இங்கே பேசுகின்றார். ஆகவே தத்துவஞானிகள் பார்வையிலே சிறைச்சாலைகளை சந்தித்தால் எனக்கு விமோசனம் உண்டு, அந்த கருத்து அல்ல. சிறையில் இருப்பவர்களை சந்திப்பது நீ அவர்களோடு அடையாளப்படுத்துவதற்கு அடையாளம். ஆனால் ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் கட்டப்பட்டுகளை சந்திக்கவில்லை. ஏன் சந்திக்கவில்லைன்னு தெரியுமா? ஒருவேளை நான் அவனை போய் பார்க்க போனால் என்னையும் கிறிஸ்தவன் என்று அடையாளம் கண்டு எனக்கு சிக்கல் வருமே. ஆகவே அதை தவிர்த்தார்கள். ஆனால் அவர் சொல்றார், அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் சந்திக்கணும், உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா அடுத்த அதில் சொல்கிறார், அதான் பாருங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக்கொள்ளும். ஏன்னா நீங்களும் இன்னும் சரீரத்தில் இருக்கிறீங்க, நாளைக்கு இதே துன்பம் உங்களுக்கு வரலாம். ஆகவே இன்றைக்கு துன்பப்படுகிறவனை பார்த்து பயந்து நீங்கள் ஓடாண்டாம். நாளைக்கு நீ சிறைச்சாலையில் போனால் உன்னையும் ஒருவன் பார்க்க வர வேண்டும் அல்லவா? நீ இன்றைக்கு சரீரத்தை அடிப்படையில் துன்பப்பட்டால் உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு சகோதரன் வேண்டும் அல்லவா? அப்போ நீங்கள் ஒருவரை சந்திக்கணும். அதனால தான் சகோதர சிநேகம் இருக்கும்போது இவைகளெல்லாம் இயல்பாக நடக்கும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக 4ஆம் வசனத்தில் 5வது ஆலோசனை கொடுக்கின்றார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதான் இருப்பதாக, வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த யூத சமுதாயத்தில் இருந்த திருமண உறவு கிறிஸ்தவத்திலும் கண்டினியூ பண்ண வேண்டும் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. 5வது வசனத்தில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, அதாவது பண ஆசை என்பது வேறு, தேவைக்கான பணம் வேறு. வேலை செய்வது சம்பாதிப்பதே ஆண்டவர் தவறு என்று சொல்லவில்லை. பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. தேவன் நம்முடைய தேவையை சந்திப்பார். இது ரொம்ப, அதாவது எல்லா காலத்திலும், அதாவது முதல் நூற்றாண்டு அல்ல, இன்றைக்கும் அல்ல, என்றைக்குமே மனிதனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ பணத்தை வச்சு நான் எப்படி வாழுவது? அது இயல்பு தான், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பைபிள் சொல்வது நீங்கள் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அது எந்த வேலையும் செய்யலாம். இன்னொரு இடத்துல கூட ஒரு வசனம் வரும், நியாயமாக நம்ம வேலை செய்து எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆனால் பண ஆசையின் மூலம் நம்முடைய வாழ்வை சிதைத்து கொள்ளக்கூடாது இல்லையா? சில வேளை லஞ்சத்தினால் மாட்டி எத்தனை பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. அதுபோல் ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கஹாலிக்குன்னா வேலை 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 வேலை, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க.
அதுவும் ஆபத்தானது, பல நோய்களை கொண்டு வரும். ஆகவே உழைக்க வேண்டும், வாழ வேண்டும். எந்த உழைப்பும் நல்லது தான். அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு குறைபோல் இருக்குமானால் நாம் என்ன வேண்டும் பாருங்கள். அடுத்த வசனம், அதனாலே எதனாலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்காரலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அப்போ அந்த வார்த்தையை நம்பும்போது நமக்கு தைரியம் வர வேண்டும். தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படின்னா இந்த குறைவுகளிலே தேவன் நம்மை திருப்தியாக்குவார். ஏன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார்னு சொல்லலாமே என்றால், இந்த குறிப்பிட்ட சூழலில் அநேகருடைய சொத்துகள் கிறிஸ்தவ நம்பிக்கை அற்றவர்களாலே சூறையாடப்பட்டன, கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த சூழலில் அவங்களுக்கு சில இல்லாமல் இருந்தது. அதான் சொல்றாரு, அப்படி கிறிஸ்தவ நம்பிக்கை நிமித்தம் உனக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் இருக்குமானால் கூட தேவன் நமக்கு சகாயர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்குறார். ஏன்னா பொருளாதார இழப்பு சில அவனுடைய விசுவாசத்தையே கேள்விக்குள்ளாக்கும். அதனால தான் சொல்கிறார், அப்படி அல்ல, காட் இஸ் வித் யூ. சில காரியங்களை நீங்கள் இழந்திருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை மீண்டும் ஒரு இறையியல் டச்சப்பை கொடுக்குறாருன்னு சொல்ல முடியும். அதாவது இந்த வசன பகுதியை கொஞ்சம் கவனமாக படித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் இங்கே உண்டு. 11ஆம் அதிகாரத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் இங்கே கொஞ்சம் இருக்கும். அது அடிப்படையில் தான் இதை புரிஞ்சால் இந்த அதிகாரத்தில் இந்த பகுதியில் பிரச்சனை வராது. அது என்னன்னா 7ஆம் வசனத்தை படிப்போம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒருமுறை ஒரு கத்தோலிக்க பிரசங்கியார் அல்லது டீச்சர் அவர் விவரமாக சொன்னார், புரொட்டஸ்டன்ட்ஸ் டஸ் நாட் பிலீவ் திஸ் வர்ஸ். அதாவது இந்த வசனத்தை புரொட்டஸ்டண்டுகள் அல்லது ரீஃபார்ம்டு அல்லது நான் கேத்தலிக்ஸ் இந்த வசனத்தை நம்புவதில்லை என்று அவர் சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னவென்றால், இந்த வசனத்தை பாருங்கள், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, இந்த வார்த்தை நடத்தினவர்கள், இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெர்ஸ் ப்ரமோட்ஸ் செயின்ஸ் வர்ஷிப் ஆர் ஹானரிங் த செயின்ஸ். ஆனால் கத்தோலிக்க சபையாகிய நாங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே கடந்து போன பரிசுத்தவான்களை நாங்கள் ஹானர் பண்ணுறோம். ஆனால் செயின்ஸ் வர்ஷிப்பை, செயின்ஸை ஹானர் பண்ணுறதை எதிர்த்து பேசுகிற புரொட்டஸ்டன்ட் சபையினர் இந்த வசனத்தை நம்புவதே இல்லை என்று சொன்னார். சரி, இனி நம்ம அதை பார்க்கும்போது இந்த வசனம் செயின்ஸ் வர்ஷிப்பை ப்ரமோட் பண்ணவில்லை. முதல்ல அதுக்குரிய சரியா. அப்படியானால் இந்த வசனத்திலிருந்து 4 நடத்தினவர்கள் யார்? ஏன்னா பாஸ்டன்ஸில் சொல்லப்படுது. அப்போ நடத்தினவர்கள் யார் என்பதற்கு 4 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதை நம்ம என்ன சொன்னோம், இந்த வசன பகுதியில் 11ஆம் அதிகாரத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம். ஏன் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த 14ஆம் வசனத்தை படிங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். இப்போ 11ஆவது அதிகாரம் 10லேருந்தே படிச்சிங்கன்னா பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 10லேருந்தே படிச்சிங்கன்னா இந்த கருத்து அங்கே வருகிறது. 11ஆம் அதிகாரம் 10லேருந்தே படித்தோன்னா, 10லேருந்தே படித்தா ரொம்ப போயிடுது. 16 மட்டும் படிப்போம். அல்ல, 10ஐயும் 16ஐயும் படிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 16 படிங்க. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார்.
இந்த வசனத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே இருக்குது. அப்படியானால் ஒருவேளை இந்த எழுத்தாளர் உங்களை நடத்தினவர் என்று சொல்வது பழையற்பாடு சயின்ஸ் தான். ஏன்னா மீண்டும் உங்களை புரிய வேண்டும், இவர்கள் அனைவரும் யூதர்கள். யார்? இந்த நிருபத்தை பெற்றவர்கள் யூதர்கள். அவர்களுக்கு விசுவாசத்து நிமித்தம் துன்பப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்களுடைய நடத்தை நீங்கள் யோசிங்க. உங்களுடைய மூதாதையர்கள் தாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்திற்காக எவ்வளவு பாடுபட்டார்களோ அதை நீங்கள் நினைத்து நீங்களும் அப்படி நடங்க என்பது ஒரு கருத்து. ஆகவே இவர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ளதை சொன்னார் என்பதுக்கு ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு, அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே சிலர் கொல்லப்பட்ட ஆயிற்று. ஏற்கனவே எல்லாரும் சாகலை. ஏன்னா இந்த நிருபத்தை எழுதும்போது இது கிபி 63லேருந்து 65க்குள்ளாக எழுதப்பட்டது என்று சொல்கிறாங்க. முன்பின் இருக்கலாம். இன்னும் சில அப்போஸ்தலர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க பவுல் மரித்து போனார் என்று இந்த நிருபம் எழுதப்பட்ட போது, சிலர் சொல்கிறாங்க இல்லை பவுல் இருந்தாருங்கிறது இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஒன்று தெரியும், குறைந்தபட்சம் அப்போஸ்தலர் யோவான் இன்னும் மரிக்கவில்லை. ஆனால் சில அப்போஸ்தலர்கள் மரித்து விட்டார்கள். அதனால தான் சொல்கிறாரு, இந்த நம்பிக்கை நிமித்தம் ஏற்கனவே மரித்த அப்போஸ்தலரை நினைத்து கொள்ளுங்கள். சரி, அப்போ ஒரு காரியம், அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் தானே? நிச்சயமாக பரிசுத்தவான்கள். அவங்க தங்களுடைய விசுவாசத்துக்காக மரித்தார்கள். அவருடைய நடத்தைகளை சிந்தித்து நீங்களும் உங்களுடைய நம்பிக்கை நிமித்தம் மரிப்பதற்கு தயாராகிருங்க. ஏன்னா நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்து, ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நான் நினைத்து கொள்ளலாம், தவறு ஒன்றுமில்லை. பாருங்க, நினைத்து கொள்ளலாம், ஆனால் அவர்களை ஆராதிக்க வேண்டிய தேவையில்லை. அங்கே தான் வித்தியாசம். நினைத்து கொள்ளலாம், எத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் வந்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அதுக்கேற்ப நம்மை சீரமைத்து கொள்ளலாம். ஆனால் ஆராதிக்க வேண்டிய தேவையில்லை. கத்தோலிக்கருடைய அந்த ஆராதனை முறையை இது ப்ரமோட் பண்ணவில்லை. அடுத்ததாக 3வதாக த எல்டர்ஸ். சில லோக்கல், அது ஏன்னா இப்போ காங்கிரிகேஷன் அங்கங்கே சின்ன சின்ன காங்கிரிகேஷன்ல பல மூப்பர்களே கொல்லப்பட்டார்கள் விசுவாச நிறுத்தினரும். அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் காங்கிரிகேஷனில் சில மூப்பர்கள் விசுவாச நிறுத்தம் கொல்லப்பட்டார்கள். மரணம் வரை அவர்கள் அந்த விசுவாசத்துக்கு நின்றார்கள். ஆக அவர்களை நினைத்து நீங்கள் உங்கள் லோக்காலிட்டியில் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் தொடருங்க என்பது ஒரு கருத்து. 4வதாக மார்டைர்ஸ், இரத்த சாட்சிகள். அவர்களும் எல்லாம் இதில் கொல்லப்பட்டவர்கள் தான். இரத்த சாட்சிகளை நினைத்து கொள்ளுங்கள். ஸ்தேவான் கொல்லப்படவில்லையா? ஸ்தோவான் யூதன் தானே. அவன் அந்த கல்லறிகிற வேளையிலும் அந்த விசுவாசத்துக்காக நின்றானே. அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அவர்களை நினைத்து நீங்கள் துன்பத்தை சகிக்க வேண்டும். சரி, அப்படியானால் ரோமன் கத்தோலிக்க இயக்கம் சொல்கிற வண்ணமாக நாம் புனிதர்களை வணங்கலாமா? புனிதர்களை வணங்க வேண்டாம். புனிதர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்தவ விசுவாசிகளை நாம் முன்மாதிரியாய் கொள்வதில் தவறில்லை. அப்படி கத்தோலிக்கர்கள் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் செய்கிற ஒரு கருத்து என்னென்னா, இந்த புனிதர்களுடைய பெயரில் ஒரு சபையை கட்டி வைத்துவிட்டு இவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர், பாதுகாவலி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது ஒரு கேள்வி, நம்மை பாதுகாக்கிறவர் தேவனா புனிதரா? அங்கதான் அவர்களுடைய கருத்து சற்று மாறுபடுகிறது. ஆகவே அவர்கள் இந்த வசனத்தை வைத்து விட்டு ரிஃபார்ம்டு சர்ச்சஸும் நான் கேத்தலிக்ஸும் புனிதர்களை நம்புவதில்லை, இந்த வசனத்தை நம்புவதில்லைங்கிற தவறான விளக்கத்தை நாம் ஏற்க வேண்டியதில்லை. நாம் புனிதர்களுக்கு உரிய கனத்தை கொடுக்கின்றோம். அவர்கள் செய்த நற்காரியங்களை நினைக்க வேண்டும். அவர்களுடைய நடத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் அவர்களை நம்முடைய பாதுகாவலர்களாக கருத வேண்டிய தேவையில்லை, அவர்களை வணங்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இந்த வசனத்திற்கு அந்த கத்தோலிக்க போதகர் கொடுத்த விளக்கம் அவருடைய டினாமினேஷனல் விளக்கம் தானே தவிர வேதம் சொல்கிற விளக்கம் அல்ல. அடுத்ததாக 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதாவது ஒரு விதத்தில் இந்த வசனம் முன்னும் பின்னும் தொடர்பில்லாத போல இருக்கிறது. அது கிரேக்க தத்துவத்தில் கடவுள் மாறாதவர், காட் இஸ் அன்சேஞ்சபிள்.
என்கிற ஒரு கருத்து உண்டு. அதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார். ஏன்னா இந்த யூதர்கள் பல இடங்களில் சிதறி இருந்தார்கள். அந்த சிதறி இருந்த இடங்களில் கிரேக்க தத்துவங்களுடைய தாக்கம் இருந்தது. அதனால் நீங்கள் காட் இஸ் அன்சேஞ்சபிள்ங்கிற இதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். அந்த மேலும் இங்கே காடை இயேசுவோடு ஒப்பிடுகிறார். அது முக்கியம். அப்போ இயேசுவை தேவன் என்று தான் சொல்கிறார். காட் இஸ் அன்சேஞ்சபிள்னா பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு பேரை சொல்கிறாரு, ஜீசஸ் இஸ் அன்சேஞ்சபிள். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர் இருக்கிறனாலே ஜீசஸ் இஸ் காட். இப்போ சிலர் கேட்பாங்க, முதல் நூற்றாண்டில் இயேசுவை தேவன் என்று சொன்னார்களா? யெகோவா சாட்சி குழுவை சேர்ந்தவங்க கேட்பாங்க. முதல் நூற்றாண்டிலே இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்றாலே அதனுடைய பொருள் இயேசு தேவன் என்று தான். பிகாஸ் காட் இஸ் அன்சேஞ்சபிள், மாறாதவர். ஆகவே அந்த ஒரு அருமையான இறையிலே அங்கே சொல்லிவிட்டு மீண்டும் சொல்றாரு 9ஆம் வசனத்தில், பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். இந்த பலவிதமான அந்நிய போதனைகள் என்று சொல்லும்போது 2 விதமான கருத்துக்கள். ஒன்று ஜூவிஷ் கல்ட்ஸ், அநேக விதமான யூத துறவர குழுக்கள் வனாந்தரங்களிலே வாழ்ந்தார்கள், குகைகளிலே வாழ்ந்தார்கள். அப்படி சொல்றாரு, கிறிஸ்தவம் துறவரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவத்தில் துறவரம் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சில துறவிகள் போல் இருக்கிறார்கள், ஆனால் பைபிள் அதை போதிக்கவில்லை. சில கிறிஸ்தவர்களுக்கு இந்த துன்பத்தின் நிமித்தம் ஒரு எண்ணம் உருவானது. என்னவென்றால், நாங்களும் வனாந்தரத்திலே சென்று குகைகளிலே துறவு போல வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் இந்த உபத்திரவத்துக்கு நாங்கள் தப்பி போகலாமே. இதில் அப்படி கிடையாது. அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னா, அந்த ஜுதாய்சேஸ் என்கிற ஒரு குழு, இந்த ஜுதாய்சேஸ் என்கிறவங்க என்னென்னா இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படி நம்புகிறாங்க. ஆனால் அது மட்டும் நம்மை ரட்சிக்காது, யூத மத சடங்காச்சாரங்களையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்று போதித்தார்கள். அது அதாக இருக்கலாம். ஆகவே இந்த அந்நிய போதனை என்பது ஒன்றில் இந்த யூத மத குழுக்களை சொல்லலாம், அல்லது கிறிஸ்தவத்துக்குள்ளாக யூத மத போதனைகளை புகுத்தி கிறிஸ்தவத்தை குழப்பம் என்ற அவர்களை கூறியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்றாருன்னா, என்ன இருந்தாலும் சரி அதுகளெல்லாம் அந்த போதனைகளை தேடி ஓடாதுங்க. வனாந்தரத்துலேயும் அந்த விதமான சில குழுக்கள் இருந்தால் அவங்கள தேடி போகாதுங்க. இந்த யூதேசேஸ் என்று சொன்னாங்களா, கிறிஸ்தவத்தையும் யூத மதத்தையும் சேர்த்து போதித்தவர்கள், அதையும் செய்ய வேண்டாம். அதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்து சொல்றாரு, போஜன பதார்த்தங்களினால் அல்ல. ஏன்னா இந்த போஜன பதார்த்தங்கள் சொல்லும்போது பழைய ஏற்பாடு நம்ம படிக்கும்போது சில மிருகங்கள் சுத்தமானது, சில மிருகங்கள் அசுத்தமானது என்று சொல்லப்பட்டுள்ளதா, அதையும் குறிக்கலாம். அப்படிப்பட்ட போதனைகளை கிறிஸ்தவத்தில் கொண்டு குழப்பாதுங்க. ஒன்று. அல்லது கீழே உள்ள ஒரு காரியத்தை படிக்கும்போது, பலிபீடத்தில் இந்த யூத மக்களுக்கு எருசலேம் ஆலயத்தில் பலி செலுத்தி விட்டு அங்கே இருக்கிற சில உணவுகளை ஆசாரியங்க கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமாக எடுப்பாங்க. பிரசாதம் அந்த கருத்து, அது சாப்பிட்டா எங்களுக்கு கிருபை நிறைய கிடைக்கும். அதில் அப்படி அல்ல, அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள், ஏன்னா எருசலேம் ஆலயத்தில் கிடைக்கிற மிச்ச மீதிகளை சாப்பிட்டால் எங்களுக்கு நிறைய கிருபை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு தான் சிலர் யூத மதத்துக்கு திரும்ப வச்சுக்கிறாங்க. சிலர் போஜன பதார்த்தனால தேவ கிருபை உனக்கு கிடைக்காது. அதனால கிருபையினாலே இருதையும் ஸ்திரப்படணும். உங்களுடைய வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் இவளை சகிப்பதற்கு தேவனுடைய கிருபை தான் தேவையை தவிர உணவு செய்யாது. எந்தவித உணவும் உங்களுக்கு கிருபை தராது. இந்த இடத்துல கிருபையை கிறிஸ்துவோடு நீங்கள் போட்டு பாருங்க, கிறிஸ்துவனாலே இதனை ஸ்திரப்படணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாங்களே ஸ்திரப்படுங்கள். பல இடங்கள் அந்த ஆலோசனை. அதுக்காகத்தான் ஒருவேளை முன்ன இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்களை சகிப்பதற்கு துன்பப்பட்ட கிறிஸ்துவை தான் நம்ம நினைக்கணும். அவரில் நம்முடைய கிருபை தான் நினைக்கணுமே தவிர
நீங்கள் ஆலயத்துக்கு மீண்டும் சென்று, எருசலேமுக்கு மீண்டும் சென்று, அங்கு கிடைக்கிற மிச்ச மீதிகளை நீங்கள் பிரசாதமாக கருதி சாப்பிடுவதனால் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்றால் நீங்கள் தவறிழைக்கிறீர்கள். போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்தவங்க யாரு? யூதர்கள். அவங்களுக்கு இதுவரை ஒரு பலனும் கிடைக்கலையே. அதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக பலியை சாப்பிட்றாங்க. பட் தே ஆர் நாட் கன்ஃபார்ம் தேர் சால்வேஷன். அவங்களோட ரட்சிப்பில் அவங்களுக்கு தெளிவில்லையே, அவங்க வளரலையே. நீங்கள் அதோட எவ்வளோ பெரியமான பாக்கியத்துக்குள்ளே வந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுகிறாரு, அழகான ஒரு இடத்துக்கு வர, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அது என்னது? எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற பலிபீடம் நமக்கு இனி அல்ல, அது முடிந்து போனது. அங்குள்ள உணவு முறையும் நமக்கு தேவையல்ல. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. எந்த பலிபீடம்? கிறிஸ்து சிலுவை. எவ்வளோ அழகா அதை மத்தியப்படுறாரு. அந்த பலிபீடத்தில் உள்ளதான் நீங்கள் சாப்பிடணும். அதை சொன்னார், அதற்குரியவர்களை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய பலிபீடத்தில் உள்ள உணவை கூடாரத்தில் ஆராதனை செய்வதற்கு அதிகாரம் இல்லைன்னா அன்கன்வர்ட்டட் ஜூஸ், இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதனுக்கு இந்த பலிபீடத்தில் எந்த பங்கும் இல்லை. ஏனென்றால் இந்த முதல் நூற்றாண்டில் கர்த்தருடைய பந்தியை அல்லது அதை ஃபெலோஷிப் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கர்த்தருடைய பந்தின்னு திருவிருந்து சொல்கிறோம், அன்பின் விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்குள்ளது. இங்கிலீஷில் ஃபெலோஷிப் மீல்ஸ்ன்னு கூட படிப்பீங்க. இப்போவும் சிலர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் முதல் நூற்றாண்டில் சபை கூடி வந்த பின்பு இந்த உணவு இருந்தவங்க எல்லாம் அந்த உணவுக்கு வேறொரு முக்கியத்துவம் இருந்தது. அதை இன்றைக்கு எந்த சபையும் அதிகம் போதிப்பதில்லை. அது சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, நாங்கள் இப்படி ஐக்கியமாக இருந்து உணவு அருந்துகின்றோமோ இதுபோல் மேசியாவுடைய ராஜ்யத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு உணவு அருந்துவோம். ஸோ அந்த ஃபெலோஷிப் மீல்ஸ் சிக்னிஃபைட் இந்த ஃபெலோஷிப் ஆஃப் த கிங்டம். ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு நாங்கள் இருந்து உணவருந்த போவதற்கு நாங்கள் இங்கே உணவருந்துவது அடையாளம். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த நம்முடைய சபையிலே நாம் அன்பின் விருந்திலே இந்த ஃபெலோஷிப் மீல்ஸில் உணவு இருந்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. யாருக்கு? அன்கன்வர்ட்டட் ஜூஸ் ஹவ் நோ ரைட் டு ஜாயின் வித் அஸ். அவங்க அந்த பலிபீடத்தில் சாப்பிட்டு கிருபை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய பலிபீடம் சிலுவை. இந்த பலிபீடத்தில் உள்ளது அதை தொடர்ந்து சொல்கிறாரு. ஏனென்றால் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியர்கள் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு ரொம்ப சுட்டரிக்கப்படும். லேவியராம் 16 அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, அது இப்போ படிக்க வேண்டாம், அது பெரிய அதிகாரம். பிராயச்சித்த நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பிராயச்சித்த நாளில் வேறு சில பலிகளுக்கு இதே முறை இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த வசன பகுதியில் இந்த எழுத்தாளர் அந்த பிராயச்சித்த நாளை தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசுவோடு ஒப்பிடுகிறனால அந்த பிராயச்சித்த நாளிலே பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பலிபீடத்திலே அவன் தெளிப்பான். அந்த இரத்தம் அங்கே தெளிக்கப்படும். அந்த மிருகம் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து சுட்டரிக்கப்படும். பாவ நிவர்த்திக்காக, பாவம் பரிகரிக்கப்பட்டதுக்காக, பாவம் தண்டிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக. கிறிஸ்து அதுபோல பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் மகாபரிசுத்தலமாகிய உன்னதத்திலே நம்ம கைத்தளிக்கப்பட்டது. அதான் அவர் இன்னொரு வசனத்தில் ஏற்கனவே சொல்லி இருப்பார். தெளிக்கப்படும் ரத்தம் வந்து சேர்ந்து இந்த ரத்தம் பரலோகத்திலே தெளிக்கப்படுகிற ரத்தம். இங்கே எருசலேம் ஆலயத்தில் தெளிக்கப்பட்ட ரத்தம் இல்லை, பரலோகத்தில் தெளிக்கப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய சரீரம் பாளையத்துக்கு புறம்பே சிலுவையில் அடிக்கப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது. அதுதான் அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்தபடியே, அதான் அடுத்த விளக்கத்தை சொல்கிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்போ பழைய ஏற்பாடில் லேவியராமத்தில் பிராயச்சித்த நாளிலே செய்யப்பட்ட பலிக்கு ஒப்பாக கிறிஸ்து உடைய மரணத்தை ஒப்பிடுகிறார். இந்த இடத்துல மீண்டும் அந்த இறையில், அந்த ஏற்கனவே சொன்ன இறையில் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறார். சொல்லிவிட்டு
ஆகையால் ஆனால் இப்படி அவர் செய்திருக்கிறபடியால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, யாருடைய நிந்தை? கிறிஸ்து எப்படி நிந்திக்கப்பட்டாரோ, ஆகவே நாம் இன்று கிறிஸ்துவனுடைய நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்படுகிறோம். நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போகணும். அப்படின்னது இங்கே பாளையம் சிம்பாலிக்கலி டெல்ஸ் ஜூவிஷ் ரிலீஜன், யூத மதத்தை சொல்கிறது. என்ன சொல்லாரு? யூத மதத்தை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் மீண்டும் யூத மதத்துக்கு போய் இந்த கிருபையெல்லாம் உணவு நாளை கிடைக்கும் என்று கருத வேண்டாம். ப்ளீஸ் கம் அவுட். நீங்கள் அதை விட்டு வெளியே வாருங்கள், புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அப்படின்னா இந்த கிரீக்க ஃபிலாசபியில் உலகத்தையே ஒரு சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த என்டையர் வேர்ல்ட் இஸ் எ சிட்டி என்கிற ஒரு கருத்து கிரேக்க தத்துவ ஞானத்தில் உண்டு. ஆனால் ஃபிலோ என்கிறதான எபிரேய தத்துவஞானி அவர் சொல்கிறார், பரலோகம்தான் மதர் சிட்டி. அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் தாய் நகரம் பரலோகம் என்கிற கருத்தை ஃபிலோ சொன்னார். இங்கே கிறிஸ்தவ நம்பரில் நியூ ஜெருசலேம் இஸ் த சிட்டி ஆஃப் காட். அதுதான் நிரந்தரமான தத்துவஞானிகள். உலகத்தையே பட்டணம் என்று சொன்னார்கள், நகரம் என்று சொன்னார்கள். ஃபிலோ அதுதான் தாய் நகரம், உலகத்துள்ளெல்லாம் அதன் அடிப்படையில் அதனுடைய குட்டி நகரங்கள் என்று சொன்னார். ஆனால் இவர் சொல்ல அப்படி அல்ல, புதிய நகரம், அது சிட்டி ஆஃப் காட், அது தேவனுடையது, அது நிலையானது என்று சொல்கிறார். ஏனென்றால் எருசலேம் நிலையானதல்ல. மறைமுகமாக ஒருவேளை இதை கூட சொல்லியிருக்கலாம், எருசலேம் சீக்கிரத்திலே கவிழ்க்கப்பட்டு போகும். AD 70 அது நடந்தது. ஆகவே அதை மனதில் வைத்து கூட சொல்லியிருக்கலாம். என்றால் நிலையானது தேவனுடைய நகரம். புதிய ஏற்பாடில் நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்தில் புதிய எருசலேம் என்றெல்லாம் அதை படிக்கின்றோம். ஆகவே வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அது வரும், அது வரும், அதுக்குத்தான் நம்ம நிலையானது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோம். அதில் பாருங்கள், இப்போது ரீப்ளேசஸ். அப்போ கிறிஸ்துவ ஒரு கேள்விடும், அப்போ நம்ம பலி செலுத்த வேண்டாமா? இல்லை, யுவர் சாக்ரிஃபைஸ் சிஸ்டம் இஸ் சேஞ்சுடு. யூ ஹவ் காட் எ நியூ சாக்ரிஃபைஸ் சிஸ்டம். அது என்னென்னா, இந்த புதிய ஏற்பாடில் நீங்கள் படிப்பீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு 3 புதிய பலிகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த 3மே இங்கே இருக்கிறது. ஒன்று புதிய பலி கிறிஸ்து, நித்திய பலியான கிறிஸ்து, அதாவது 3 பலி. 2வது என்னது, இங்கே நம்ம இருக்கிற படிச்சல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, பிரைசிங் காட். ஆண்டவர் நமக்கு செய்த மீட்புக்காக, நம்முடைய வாழ்வில் இடைபடுவதற்காக we have to praising, not sacrificing animals, because praising God itself is praise. You are offering your body to Romans 12:1 ஜீவ பலியாக. your true sacrifice. ஆண்டவரை துதிப்பதே உங்களுடைய பலியாக மாற வேண்டும். அடுத்ததாக 16ஆம் வசனத்தில் 3வது பலி இருக்கிறது. நன்மை அன்றிய நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். த ஹெல்பிங் அதர்ஸ், சாக்ரிஃபைஸ் இல்லை, பிறருக்காக நீங்கள் கொடுக்கிற நன்மைகள், உதவிகள், துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறது, இட் இஸ் an offering, இட் இஸ் a sacrifice. அப்போது கிறிஸ்தவத்துக்கு 3 சாக்ரிஃபைஸ் தான். ஒன்று கிறிஸ்து, 2வது அவர் ப்ரைசிங், 3rd இஸ் ஹெல்பிங் அதர்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பர்டிகுலர் கிறிஸ்டியன் who are in need. தேவையில் இருக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்வது தான் பலி. இந்த 3 பலிகள் மேல் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அந்த பலிகள் அல்ல. எந்த பலிகள் அல்ல? எருசலேம் ஆலயத்திலே பலி செலுத்துவதில்லை, இனி ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. ஆகவே நீங்கள் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அடுத்தது 17ஆம் வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்கள், ஏற்கனவே உங்களை நடத்தினவர்கள், அவங்கள நினைத்து கொள்ளுங்க. இப்போ சொல்லாரு உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நடத்துகிறவர்கள்னா த லீடர்ஸ் ஹூ ஆர் லிவிங் அட் த டைம், உங்கள் சபையுடைய மூப்பர்கள். அவர்களை
உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க. obey the elders. But the question is, the elders, are they watching over our souls? அன்றைக்கு அவ்வளோ விழிப்போடு எங்களுடைய விசுவாசிகளுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாதே, எங்களுடைய விசுவாசிகளை கிறிஸ்தவத்துக்கு விரோதமான அதிகார வர்க்கங்கள் நாசமாக்கி விடக்கூடாதே என்று விழிப்போடு இருந்து கவனிச்சாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க. அவர்கள் நமக்காக அப்படி செய்தார்கள். அவள் கீழ்ப்படிய வேண்டும். அவள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஸோ இவனமாக சில ஆலோசனைகளை நடைமுறை வாழ்க்கைக்கு கொடுக்கின்றார். இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ கேள்விகள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளலாம். That they eat any food offered in the church is a blessing. So the mission is coming down. Even a cup of tea or coffee. Isn't that a wrong concept? It's more for fellowship rather than humanity. அதாவது முதல் நூற்றாண்டு சபையில் கூடி வந்து சாப்பிட்டாங்க. அதை அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாங்கள் உணவருந்த போதுக்கு ஒப்பானதாக கருதினார்கள். அது அவர்களை ஒன்றிணைத்தது. நீங்கள் அந்த இது மட்டும் இல்லை, நீங்கள் என்டையர் பைபிளை படிப்பீங்கன்னா அந்த சேர்ந்திருந்து உணவு இருந்துவதே சைன் ஆஃப் ஃபெல்லோஷிப் தான். பட் அந்த தெளிவு இன்றைக்கு சபையில் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. இன்னைக்கு அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக சில இடத்துல மாறுது. மற்றபடி நாங்கள் சகோதரர்கள், எங்களுக்கு நித்திய நம்பிக்கை உண்டு, நாங்கள் இதே போல் ராஜ்யத்தில் ஒருவேளை ஒரு நாள் உணவருந்தோம் என்கிற முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவனுடைய தெளிவோடு நாம் அருந்துவோமானால் அது இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது ஒரு டீ குடித்தாலும் சரி, ஒரு பிக் மீல்ஸ் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, அது நன்றாகத்தான் இருக்கும். அந்த கருத்துக்களை நம்ம போதிக்கணும். துரதிர்ஷ்டவசமாக அதான் சொல்லலாம், கிறிஸ்து வரும் வரை நினைவு கூறும் என்று நம்ம சொல்லுவோம் எதை கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது. ஆனால் அந்த கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது ராஜ்யத்தில் இப்படி எடுப்போங்கிற போதனை இன்று இருக்கிறதா? அங்கே தான் பிரச்சனை வருது. சில இடத்துல கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டை விட்டு எங்கேயும் விலகி போய் விட்டது. அது அதாவது அல்ல டைல்யூட்டட், அல்ல கரெக்டாக இல்லை டைல்யூட் ஆகியிருக்கிறது தான் ரெண்டு. அப்போ சர்வீஸ் முடிஞ்சோன்னா யூ வெயிட் ஃபார் த மீல் டு ஹேவ் ஃபெல்லோஷிப். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெனி ஐ சி வி கோ இமீடியட்லி ஹோம், எல்லாம் துணியாக மாற்றி பார்சல் வில் கம் தேர். இல்லை அதை இல்லை அது மிஸ்லீடிங்னா இந்த அதான் சொல்லலை, இந்த கான்செப்ட் பிரசங்கிக்கப்படாதனால தான் அந்த ப்ராப்ளம் வருகிறது. ஏன் நம்ம அதை லைட்டாக எடுக்கிறோம் அல்லது அதை பிளெஸ்ஸிங்காக எடுக்கிறோன்னா, பிளெஸ்ஸிங் த சென்ஸ் சம்திங் ஸ்பெஷல் என்கிற ரீதியில் எடுக்கிறோன்னா, இந்த கருத்துக்கள் இன்றைக்கு சரியாக கடத்தப்படவில்லை. அப்போ என்னென்னா, ஓகே சர்ச்சில் உள்ள ஆகாரத்தை சாப்பிட்டா ஒரு ஆசீர்வாதம், அதாவது ஒரு சர்டன் சென்ஸில் இருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுதான் பிளஸ்ஸிங் என்று. ஏன்னா உதாரணத்துக்கு வயதானவங்க வீட்டில் படுத்திருப்பாங்க, வர முடியாது, அவங்க சர்ச்சிலேருந்து இருக்கிற ஆகாரத்தை வந்து தே வில் பி ஹாப்பி. அவங்கள நம்ம விதிவிலக்க விட்டுறணும். ஆமாம், அதை விட்டுறணும். மற்றபடி நம்ம எல்லாம் போய் சர்ச்சில் போய் சேர்ந்து சாப்பிடுறது நிச்சயமாக மகிழ்ச்சியானதான். அது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவம் அப்படி தான் பண்ணாங்க. நம்ம இந்த கர்த்தருடைய பந்தி அவங்க கிங்டத்தோடு தான் எப்போவுமே இது பண்ணாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஓமைகளை படிச்சிங்கன்னா கூட யூதர்கள்ட்ட ஏற்கனவே அந்த ஐடியா இருந்தது. அதாவது விருந்துகளுக்கு திருமண விருந்துகள் அனைத்துமே அவங்க ராஜ்யத்தோடு தான் அடையாளப்படுத்தினாங்க. யார்? யூதர்கள். கிறிஸ்துவ விருந்து வந்து அப்படி தான் சொன்னார். அதனால தான் அவர் இயேசு கிறிஸ்து போன இடங்கள் நிறைய இடத்துல அவர் நல்லா சாப்பிடுவார். அதனால் அவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டுனது போஜன பிரியன். அவர் ஏன் அதை ப்ரமோட் பண்ணான்னா, என்னுடைய ராஜ்யம் விட மகிழ்ச்சியாக இருக்கும், அங்கே குறைவு இருக்காது, அங்கே உணவு இருக்கும். அதுக்கு தான் அவர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. மெசியானிக் கிங்டம் என்பது தான் பழையற்பாடெல்லாம் நம்ம புரிய வேண்டியது.
இப்போ வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அது மில்லியனத்தோட ஒப்பிடப்படுகிறது. அதில் தான் நீங்கள் மில்லினியத்தை வந்து எர்த்லின்னு நினச்சா எர்த்லியா ஸ்பிரிச்சுவலானு பார்க்குறீங்களான்னு தான் முக்கியம். மில்லியன் தான் எர்த்தி கிங்டம். இல்லை, அதாவது பல்லவராஜ் அதில் தான் 2 இன்டர்பிரிட்டேஷன் வரும். சிலர் நீங்கள் சொன்ன போன்ற ஒரு சில வசனங்களை எடுத்து அது ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்னு போகிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன வசனங்கள் மூலம் எர்த்லி கிங்டம்னு சொல்கிறவங்க இட் இஸ் அது என்னது மெஸ்ஸியாவுண்டே ஒரு திருப்திகரமான ஆளுகை, அது பூமியில் நடக்கும். இந்த நீங்கள் சொன்ன வசனம் ரோமன்ஸ் லைனில் வரும். அங்கே ஃபுட்டு ஹேபிட்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு, அதுக்காக அந்த கரெக்ஷனல் இதை கொடுத்தாரு. அதாவது எகைன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கருத்தோடு தான் வரும். இது ஆலயத்தில் சாப்பிட்ட ஆசீர்வாதங்கிற கருத்து, அதே மாதிரி அந்த கருத்தோட, அதாவது சாப்பிடியதுக்கு நோக்கம் இதல்ல. அதனால் அந்த கரெக்ஷனுக்காக தான் அது கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம நீங்கள் மில்லினியத்தோடு விளக்கும்போது அது வேற 1-2 வசனத்தோடு ஒப்பிடும்போது இந்த நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே கிங்டத்தை 2 பார்வை இருக்குது. ஒன்று எர்த்லி கிங்டம், ஒன்று ஸ்பிரிச்சுவல் கிங்டம். தோஸ் ஹூ ப்ரொமோட் ஸ்பிரிச்சுவல் கிங்டம் அந்த வசனத்தை அப்படி தான் எடுப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எடுப்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அது சொல்லப்பட்ட அதை என்ன சொல்கிறது, ஒரு ரெட்டவரிக்கு மாதிரியாக அந்த இடத்துல அவர் சொல்லுவார். எனக்கு ஞாபகம் இருந்தால் ரோமன்ஸில் வருது, ஆனால் அந்த பேசேஜை படித்தாது. ரோமன்ஸில் அந்த ஃபுட்டு ஹேபிட்டை பற்றி ஒரு டிஸ்பியூட் வரும் சர்ச்சில். அதை செயல்படுத்துவதற்கு சாப்பாடல்ல பிரதானம் என்பதுக்காக அதை சொல்லுவார். ஃபுட்டு ஹேபிட்டில் அங்கே ஒரு இஷ்யூ வரும் இல்லை. போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்தவனுக்காக மதிக்காதே, நன்மை பூசிக்கப்பட இடப்படாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்போ தேவனுடைய ராஜ்யம் புஷ்பம் கொடுப்போம். இல்லைன்னா சாப்பிட்டது மட்டும் இல்லை, சாப்பிட்டு உள்ள என்னது ஃபெல்லோஷிப்பு. நீங்கள் ஃபுட்டு நிமித்தம் 2 குரூப்பாக நிற்கிறீங்க, இது அல்ல ராஜ்யம். நீங்கள் ஃபுட்டை வந்து உங்களை ஒன்றிணைக்கிறதா ராஜ்யம். அது அந்த இஷ்யூவை கரெக்டாக அதான் இல்லை, அதனால் ஃபெல்லோஷிப் இல்லாமல் இருக்குது, அதுதான் அதில் கரெக்ட் பண்ணார். அதனால் அதை டைரெக்டாக மில்லினியத்தோடையோ நம்ம கிண்டத்தோட கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. அந்த பிரின்சிபல் அங்கே அப்ளை ஆகுது. ஃபெல்லோஷிப் அது இல்லையே உங்களுக்குள்ள. நீங்கள் 2 பேரும் இருந்துக்கிட்டு ஃபுட்டுன்னு மட்டும் கான்ட்ரவர்சியை கொண்டு வச்சாங்கன்னா இது என்ன தேவண்ட ராஜ்யம்? தேவண்ட ராஜ்யம் இப்படி அல்ல. சொல்லும்போது அதை வந்து கிறிஸ்டியன் பிரதரை விசிட் பண்ணுறத சொல்கிறாங்க. அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் கவனமாக போனீங்கன்னா அது மற்ற 25 அதிகாரத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். மற்ற 25 அதிகாரத்தில் அவர் உபத்திரவ காலத்தை தான் பேசுகிறார். உபத்திரவ காலத்தில் நீங்கள் இவனமாய் செய்வது, நீங்கள் என்னை ஹானர் பண்ணுவதுக்கு தான் பேசுகிறார். நம்ம இப்போ அந்த பிரின்சிபலாக அப்ளை பண்ணுறோங்க. என்ன பிரின்சிபலு? ஆமாம், we have to have fellowship with those who are in suffering. ஆமாம், அதாவது அட்ரிபியூட்ஸ். கிரைஸ்ட் ஹேஸ் டிவைன் அட்ரிபியூட்ஸ், தட் மீன்ஸ் காட். நீங்கள் கேட்டதுனால அதில் ஒரு இறையியல் டிபேட் உண்டு. அதில் இப்போ அதுக்கு போனால் அது பெரிய ஏரியா ஆகிரும். ஏன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அது இங்கே அப்ளை ஆகும். அவருடைய தெய்வீகம் அனைத்தும் கிறிஸ்துவ இயேசுக்குள் ஆமென்று ஆமேன் என்று இருக்கிறதல்ல, அது எஸ். ஆமாம், யூ கேன் சி காட் இன் கிரைஸ்ட். அது திஸ் காட் இஸ் அன்சேஞ்சபிள், தட் மீன்ஸ் கிரைஸ்ட் இஸ் அன்சேஞ்சபிள். அவருக்கு இன்கார்னேஷனில் இதோட வரும்போது சில கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கு நம்ம இறையியல்ல பதில் கொடுக்கணும்.